தலைலாம் ரொம்ப வலிக்குது. நான் நான் இன்னும் சாகல. அந்த மந்திரவாதி எங்க? எங்க அம்மா எங்க? என்ன நடந்தது எங்க? ஒண்ணும் புரியலையே! நான் எப்படி இந்த கூண்டுக்குள்ள இருக்கேன்? யார் அது? யார் அங்க இருக்கிறது? ஒரு வழியா கண் முழிச்சிட்ட. எந்தவித மந்திர சக்தியும் இல்லாத உன் மேல மந்திர பொடி அதிக வீரியத்தோட செயல்பட்டு இருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? மந்திர பொடியா? மந்திர பொடினா அப்ப நீதான் அந்த மாயவேஷியா? ஆனா நீ பார்க்க நான் பார்க்க உங்க உலகத்துல இருக்க ஒரு வித விலங்கு மாதிரி இருக்கேனா என்ன? ஆமா, பார்க்க நீ எங்க உலகத்துல இருக்கிற ஒரு வித விலங்கு மாதிரி தான் தெரியுற. அப்போ எங்க அம்மா இறக்குற மாதிரி, நான் இறக்குற மாதிரி நான் பார்த்ததெல்லாம் வெறும் கற்பனை தானா? நீ தான் அந்த கற்பனையை எனக்கு உருவாக்குனியா? நான் மந்திர பொடியை பயன்படுத்தி உன்னை சுயநினைவு இழக்கத்தான் செஞ்சேன். ஆனா உனக்குள்ள இருக்கிற பயம்தான் உனக்கு கற்பனையா வந்து இருக்கு. சரி, இப்ப எதுக்கு என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க? என்ன வெளியில விடு. உன்னை கூண்டுக்குள்ள அடைச்சாதானே நான் சொல்றத பொறுமையா நீ கேப்ப. அப்படி என்ன நீ சொல்ல போற என்கிட்ட? அதுக்கு முன்னாடி என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லு. முத்தரசு சிறிது யோசித்தான். தான் யார் என்பதையும், தான் எதற்காக இங்கே வந்துள்ளான் என்பதையும் எப்படி ஒரு திருடனிடம் கூறுவது என சிறிது தயக்கப்பட்டான். எதுக்கு நீ இப்ப யோசிக்கிற? உனக்கு வேற வழி இல்ல. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால நீ எல்லாம் உண்மையையும் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அதன் பிறகு முத்தரசு ஏன் இங்கு வந்தான்? அதன் பிறகு யார் மாயவேஷியைப் பற்றி கூறி அனுப்பியது? அவனுக்கு மாயவேஷிடம் என்ன வேண்டும் என்பது பற்றி எல்லாத்தையும் மாயவேஷியிடம் கூறினான். அப்ப உனக்கு தேவை இருக்கு. உனக்கு வேற வழி இல்ல. நான் அந்த தங்க மாம்பழத்தை கொடுத்தாதான் நீ அதை மாய மரத்துக்கிட்ட கொடுத்து அந்த கிரீடத்தை கொண்டு போய் நாக இளவரசி கிட்ட கொடுக்க முடியும். அப்பதான் உனக்கு சிவலிங்க பூ கிடைக்கும். சிவலிங்க பூ கிடைச்சாதான் நீ அந்த மந்திரவாதி கிட்ட கொடுத்து உங்க அம்மாவை காப்பாத்த முடியும். அப்போ நீதான் எனக்கு சரியான ஆள். எதுக்கு சரியான ஆள் நானு? வேற எதுக்கு? என்னோட திட்டத்தை நிறைவேற்றதான். திட்டமா? அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க நீ? இந்த கோட்டை கடியில ஒரு மிகப்பெரிய பாதாள அறை இருக்கு. அங்க ஒரு அதிசய முத்து இருக்கு. அதை எடுக்கிறது தான் என்னோட வாழ்நாள் கனவு. அதை எடுக்கிற திட்டத்துக்கு தான் நான் உன்னை பயன்படுத்த போறேன். இந்த கோட்டைக்கு அடியில போய் அந்த பாதாள அறையில அந்த அதிசய முத்து எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நீ அந்த தங்க மாம்பழத்தை என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவ, அதானே? இல்ல, அந்த முத்தை நான் தான் எடுக்க போறேன். ஆனா அந்த முத்துக்கு பாதுகாப்பு அதிகம். அந்த பாதுகாப்புல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். பாதுகாப்பா? என்ன விதமான பாதுகாப்பு? ஒருவேளை நான் உனக்கு உதவி பண்ண மறுத்தா நீ என்ன பண்ணுவ? நீ மறுத்தனா நீ கற்பனையில் பார்த்தது உன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு உனக்கு சம்மதமா? இல்ல, நான் கற்பனையில பார்த்தது என்னோட நிஜ வாழ்க்கையில நடக்கவே கூடாது. நீ சொன்ன மாதிரி அந்த அற்புத முத்தை எடுக்க உன் கூட வரேன். ஆனா நீ ஒரு தந்திரக்காரன். நான் முத்து எடுக்க உதவி பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன். அந்த அதிசய முத்தை எடுக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமே. அதை மட்டும் நான் எடுத்துட்டேனா எனக்கு இந்த தங்க மாம்பழம் எல்லாம் எதுவும் கிடையாது. அத நீயே எடுத்துட்டு போயிடலாம். சரி, என்ன நீ கூண்டுல இருந்து விடுவி. இப்பவே நாம அந்த பாதாள அறைக்கு போகலாம். முத்தரசை கூண்டிலிருந்து விடுவித்தான் மாயவேஷி. அதன் பிறகு இருவரும் முத்து இருக்கும் பாதாள அறைக்குச் சென்றனர். நீ சொன்ன மாதிரி அந்த அற்புத முத்து இங்க தான் இருக்கு. ஆனா நீ பாதுகாப்பு பலமா இருக்குன்னு சொன்ன, அந்த மாதிரி எந்த பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவசரப்படாதே, கொஞ்சம் தெளிவா அங்க பாரு. அங்க என்ன இருக்கு? ஆ, அசுரன் எவ்வளோ பெருசா இருக்கான். மாயவேஷி, நீ தான் ஒரு தந்திரக்காரனாச்சு. எப்படியும் நீ அந்த அசுரனை ஜெயிக்க ஒரு திட்டத்தை தீட்டியிருப்ப. அந்த திட்டம் தான் என்ன சொல்லு என்று கூறி திரும்பிப் பார்த்த முத்தரசுக்கு ஒரே ஆச்சரியம், தன்னுடன் இருந்த மாயவேஷியை காணவில்லை. அதே சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு கல் பறந்து வந்து அந்த அரக்கனின் மீது பட்டது. இதனால் அரக்கனின் கவனம்
முத்தரசனின் மீது திரும்பியது. முத்தரசனை பார்த்த அரக்கன் முத்தரசனை கொல்ல வெறிகொண்டு ஓடிவந்தான். தன்னை கொல்ல அரக்கன் வெறிகொண்டு வருவதை பார்த்த முத்தரசு பயத்தில் என்ன செய்வது என்று அறியாமல் அங்கு இருந்து ஓட ஆரம்பித்தான். அரக்கனும் முத்தரசனை விடாமல் துரத்திக் கொண்டிருந்தான். முத்தரசனும் தன்னால் முடிந்தவரை அங்குமிங்குமாக ஓடி அசுரனிடமிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தான். அசுரனின் முழு கவனமும் முத்தரசன் மீது இருப்பதை பார்த்த மாயவேஷி அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த அற்புத முத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றான். ஒரு கட்டத்தில் முத்தரசு தப்பிக்க வழியில்லாமல் அந்த அரக்கனிடம் வகையாக சிக்கிக் கொண்டான். அரக்கன் தன் கையில் இருக்கும் ஆயுதத்தால் முத்தரசை தாக்க சென்றபோது, நான் எல்லா வகையா மாட்டிக்கிட்டேன். நான் இப்போ என்ன பண்றது? நான் எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். எனக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும். ஆயுதம் இப்பதான் ஞாபகம் வருது. அதிசய வாளே, என் கைக்கு வா. ஏய்! எவ்வளோ சக்தி! ஒரு அசுரனையே என்னோட ஒரு கையால தூக்கி எறிகிற அளவுக்கு இந்த வாள் எனக்கு பலம் கொடுக்குது. இதனால தான் இந்த வாளை அதிசய வாள்னு அந்த மந்திரவாதி சொன்னான் போல. எனக்கு வேற வழி இல்லை. இந்த அரக்கன் நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க போறதில்ல. நான் இந்த அரக்கனை கொன்னாதான் நான் என்னோட தாயை காப்பாற்ற முடியும். அதனால இந்த வாளோட சக்தியை பயன்படுத்தி இந்த அரக்கனை கொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. அந்த மனுஷன் இந்நேரம் அந்த அரக்கன் கையில அடிபட்டு இறந்திருப்பான். நான் என்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி ஒரே சமயத்துல 2 விஷயத்த சாதிச்சிட்டேன். ஒன்னு, பல நாளா அடையணும்னு ஆசைப்பட்ட இந்த அற்புத முத்தையும் அடைஞ்சிட்டேன். அந்த மாதிரி அந்த மனுஷன் இறந்ததால இப்ப அந்த தங்க மாம்பழத்தையும் நான் யார்கிட்டயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2மே எனக்கு தான் சொந்தம். அப்படியே கொஞ்சம் அதை என்ன பார்த்து சொல்லு. என்ன பார்க்குற? இவன் எப்படிடா உயிரோட வந்தான்னு தானே? என்னை ஏமாத்தின உன்னை இங்கவே கொன்னா என்ன தப்பு? அவசரப்படாத. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனால் நீ தான் இப்ப உயிரோட வந்துட்டல. நான் சொன்னபடி உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த தங்க மாம்பழத்துல உன்கிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா நீ என்னை எதுவும் பண்ணாம என்ன உயிரோட விட்டா போதும் எனக் கூறி மாயவேஷி அந்த 5 தங்க மாம்பழத்தையும் முத்தரசனிடம் கொடுத்தான். அந்த தங்க மாம்பழங்களைப் பெற்றுக்கொண்ட முத்தரசு அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மாயமரம் இருக்கும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அந்த தங்க மாம்பழங்களைக் கொண்டு வந்து அந்த மாயமரத்திடம் ஒப்படைத்தான் முத்தரசு. அதன் பிறகு அந்த மாயமரம் நாக இளவரசியின் கிரீடத்தை முத்தரசிடம் கொடுத்தது. மாயமரம் கொடுத்த கிரீடத்தை நாக இளவரசியிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தான் முத்தரசு. கிரீடத்திற்கு பதிலாக நாக இளவரசி சிவலிங்கப் பூவை முத்தரசனிடம் கொடுத்தாள். அதன் பிறகு முத்தரசு தன்மையனின் பெயரை 3 முறை உச்சரித்தான். உச்சரித்த பிறகு அவன் அந்த ஆதி பூமியிலிருந்து தன்மையின் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஒரு வழியா வந்துட்டியா நீ? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த சிவலிங்க பூவை எடுத்துட்டு வந்துட்ட போல. அந்த சிவலிங்க பூவை என்னோட கையில கொடு. சிவலிங்கப் பூவை முத்தரசன் இடம் இருந்து வாங்கியவுடன் தன்மையன் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி முத்தரசனை மயக்கமடையச் செய்தான். அதன் பிறகு சிலையாக இருந்த முத்தரசனின் தாயையும் பழைய நிலைக்குக் கொண்டு வந்தான். அதன் பிறகு முத்தரசனையும் முத்தரசனின் தாயையும் அமாவாசை பிறக்கும் இரவு 12 மணி அளவில் இருவரையும் காளி தேவியின் முன் பலி கொடுப்பதற்காக மயக்க நிலையில் படுக்க வைத்திருந்தான். என்னுடைய வாழ்நாள் லட்சியம் நிறைவேற போற தருணம் நெருங்கிடுச்சு. நாளைக்கு காலையில பொழுது விடியறப்ப நான் தான் இந்த உலகத்துக்கே அதிபதி. அதுக்கப்புறம் கடவுளே நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது. இந்த உலகத்தை மொத்தமா கட்டி ஆளப் போறது தன்மையனான நான் தான். இருவரையும் பலி கொடுப்பதற்கு முன்பு தன்மயன் தன் கையில் வாளை ஏந்தி தன் கண்களை மூடி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறிதும் எதிர்பாராமல் தன்மயனின் கைத்துண்டாக கீழே விழுந்தது. வலி தாங்காமல் கண் திறந்த பார்த்த தன்மயனுக்கு ஒரே ஆச்சரியம். நீயா?
நீ எப்படி என் மாயக்கட்டுல இருந்து வெளியில வந்த? அதுவும் நான் கொடுத்த என்னோட அதிசய வாளை வச்சே என் கைய வெட்டுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் எங்க இருந்து வந்தது? அப்படி நீ போன மாய இடத்துல யார சந்திச்ச? என்ன நடந்தது அங்க? நான் சொன்னபடி என்னுடைய தங்க மாம்பழத்தை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்ட. அதனால உனக்கு தெரியாத விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். அந்த மந்திரவாதிக்கு சிவலிங்க பூ மட்டும் தேவைப்படல. முகத்துல அதிசய சிவலிங்க மச்சம் கொண்ட உன்னையும் உன்னோட தாயையும் காளி தேவிக்கு பலி கொடுத்து சிவலிங்க பூவை வச்சு பூஜை செஞ்சா அவனுக்கு சாகாவாரம் கிடைக்கும். நான் என்னோட தாயை காப்பாற்ற தான் இந்த சிவலிங்க பூவே இங்கேருந்து கொண்டு போக போகிறேன். ஆனால் அந்த சிவலிங்க பூவை வாங்கி எங்களை கொன்று பூஜை பண்ணி அதில் அவன் சாகாவரம் பெற போகிறானா? நீ ஒரு மாய மரம் தானே, உனக்கு எல்லாம் தெரியுது. அந்த மந்திரவாதியை தடுக்கிறதுக்கான வழி உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லலாம் எனக்கு. நான் உன்கிட்ட கேட்ட உதவி எனக்கு பண்ணியிருக்கு. அதனால உனக்கு நான் உதவி பண்றேன். முதல்ல அந்த மந்திரவாதி செஞ்ச ஒரே தப்பு அந்த அதிசய வாளை உன்கிட்ட கொடுத்ததுதான். நீ அந்த அதிசய வாளை வச்சுதான் அந்த மந்திரவாதியை எதிர்க்கணும். ஆனா நீ அந்த மந்திரவாதியை நேருக்கு நேர் எதிர்த்தனா கண்டிப்பா தோத்துதான் போவ. அந்த மந்திரவாதி கொஞ்சம் அசந்த நேரத்துல நீ அவனை தாக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மந்திரவாதியோட முழு சக்தியும் அவனுடைய இரு கைகள்ல தான் இருக்கு. இந்த அதிசய வாளை வச்சு அந்த மந்திரவாதியை என்னால் எதிர்க்க தான் முடியும், ஆனால் ஜெயிக்க முடியும்னு தோணலை. ஏன்னா அந்த மந்திரவாதியோட சக்தி ரொம்ப அபாரமானது. அதனால் அந்த மந்திரவாதியை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. வேற எந்த வழியும் கிடையாது. நீ அந்த மந்திரவாதியை இந்த அதிசய வாளை வச்சு தான் வீழ்த்தி ஆகணும். வேணும்னா உனக்கு நான் ஒரு சக்தி தரேன். அதை பயன்படுத்தி நீ ஒரு இடத்துல மறைஞ்சு வேற ஒரு இடத்துல உருவாகலாம். அந்த இடம் பக்கமாகவும் இருக்கலாம், தொலைவாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த சக்தியை நீ ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நான் என்னோட கிரீடத்தை திரும்ப அடையாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியோ என் கிரீடத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன். இந்தா, இதை வச்சுக்கோ. இது சிவலிங்க பூவோட தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வேர். இது மகத்துவம் வாய்ந்தது. இந்த வேர் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எப்படியாப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தி உன் சுயநிலவை இழக்க வச்சாலும் நீ நினைக்கிறப்போ உன்னோட சுயநிலவுக்கு வந்துடுவ. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. உன்னோட தாயை காப்பாத்த இது கண்டிப்பா உதவி பண்ணும். அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சரி, அங்க என்ன நடந்திருந்தாலும் எனக்கு என்ன? நீ என்னோட ஒரு கையை வெட்டிட்டா என்ன வீழ்த்திடலான்னு நினைச்சியா? நான் தன்மயன். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மந்திரத்தையும் கரைச்சி குடிச்சவன். நீ அதிசயவாலே வச்சிருந்தாலும் உன்னை ஜெயிக்க என்னோட ஒரு கை போதும். எங்க போனான்? கண்ணெதிர்க்க இருந்தவன் காணாம போயிட்டான். அது எப்படி சாத்தியம்? நீ என்னையா தேடுற? தன்மயனின் தலை அவனது உடலை விட்டு சரிந்து கீழே விழுந்தது. தன்மயன் இறந்த பிறகு அவன் உடல் எரிந்து சாம்பலாக மாறியது. அதன் பிறகு முத்தரசு தன்னுடைய தாய் சுயநினைவுக்கு வரும் வரை காத்திருந்தான். முத்தரசு, இங்க என்ன ஆச்சு? அந்த மந்திரவாதி எங்க? உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க. ஒன்றும் ஆகலம்மா, இப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். அந்த மந்திரவாதி இங்கே இல்லை. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூறி முத்தரசு தன் தாயை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு காளிதேவியின் முன்வைத்திருந்த சிவலிங்கப்பூ அங்கிருந்து மறைந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கே வந்து சேர்ந்தது. எஜமானே, எங்க இருக்கீங்க? எஜமானே, எங்க தான் இருக்கீங்க நீங்க? என்ன, நம்ம என்ன கத்துனாலும் எஜமான் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச மாட்டாரு. என்ன வெளியில காவலுக்கு இருக்க சொன்னாரு. அவர் ஏதோ முக்கியமான பூஜையில் இருக்கிறதாவும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்றேன்னு சொன்னாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் கூப்பிடலை. உள்ளே வந்து பார்த்தா அவர் ஆளை காணோம். எங்கே போயிருக்காரு?
வழக்கம் போல இதை எடுக்க போறேன் அதை எடுக்க போறேன்னு எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துடுவாரு. இது என்ன இங்க வெறும் சாம்பலா இருக்கு? சரி, எஜமான் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை கூப்பிடுவார், அப்ப நம்ம வரும். இப்ப வெளியில எங்கேயாவது போய் சுத்தி பார்க்க வேண்டியதுதான். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த கதையில உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மோட சேனல்ல அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துருங்க.